முத்துன் சிவகுமார்னு ஃபிலிம் ப்ரொடியூசர், கிஷோருடைய கசின் பிரதர். லாஸ்ட் ஃப்ரைடே அந்த எடிட் ஷூட்டில் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்க இப்போ வெற்றிமாறன் சார் கூட ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக கிடீனஸ் ஆகி கீழே வந்துட்டான். அவனை வந்து இமீடியட்டாக வெற்றிமாறன் சார் கொண்டாந்து விஜயா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அங்கே இருந்துட்டு திரும்ப 1 or 2 hours அப்படி பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஏதோ காலையில் சாப்பிடலை, ஒரு சின்ன லோ பிபியோ ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு தான் சஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தலைவலிக்குது அப்படின்னு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. சிடி ஸ்கேன் இடத்துல ரேஷா ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மூளைக்கு போகிற வெசல்லேருந்து பிளட்டு போகல, 2 பக்கமும் பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உடனே இம்மிடியட்டாக ஒரு டாக்டர் தீபக் அர்ஜுன் தாஸ் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி வெறும் போயின்னு இருந்தது. அந்த வெள்ளிக்கிழமை லேட் நைட், அதாவது 11-11:30க்கு மேலே அன்கான்சியஸ் போயிடுறான். அது வரலும் லேசாக கான்சியஸில் இருந்தது, அதுக்கப்புறம் அன்கான்சியஸ், ஸ்டில் அன்கான்சியஸு. பட் இன்றைக்கி மார்னிங் வந்து இஜி எடுக்க பார்க்குற பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இஸ் லைவ், அதாவது வெண்டிலேட்டர் தான் இருக்கார். நாளைக்கு இப்படியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஃபேமிலி வந்து ஆர்கன்லாம் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் அது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இது பண்ணிவிட்டு திரும்ப அவனுடைய எடிட்டிங் கீழே இந்த சினிமா பீப்புளுக்காக எல்லாமே திரையுள்ள எனக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சுட்டு 4 hours 5 hours இருந்துட்டு அதுக்கப்புறம் சொந்த கிராமமான விழுப்புரத்துலேருந்து வளவனூர் அப்படிங்கிற வில்லேஜ், வளவனூருங்கிற ஊருக்கு எடுத்து போகிறாங்க. அதாவது டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அப்பா தியாகராஜன், அம்மா வந்து ஈஸ்வரி, 2 சிஸ்டர்ஸு. இன்னும் மேரேஜ் ஆகலை. பட் மேரேஜே மேபி நெக்ஸ்ட் மந்த்து அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆகலைங்கம்மா, இன்னும் மேரேஜ் ஆகலை. இப்படியான ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது இதில் வந்து என்னென்னா நிறைய மீடியாஸில் ரொம்ப வருத்தமான செய்தி, ஒரு தேசிய விருது பெற்ற எடிட்டரின் அவலநிலை அப்படின்னு போட்டுருந்தாங்க. அதை படிக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்படிலாம் எந்த விதமான அவலநிலையிலையும் கிடையாது. அவன் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வேறே ஒரு 10 படம் மேலே 10-15 படங்கள் மேலே இப்போ அவங்ககிட்ட இருக்குது. அதில் ஒர்க் பண்ண பேமெண்ட் பார்த்தாலே அந்த வேறு மாதிரி இன்னும் 4 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரியான இது சூழ்நிலை தான் வந்தான். அதே மாதிரி எல்லா டைரக்டர்ஸு, எல்லா அசிஸ்டன்ஸு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அவனுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே தான் இருந்தாங்க. எந்த அவலநிலையும் இல்லை. இது மாதிரி தவறான செய்திகள்லாம் பார்க்குறப்ப அவங்க குடும்பம்லாம் அவ்வளோ மனநிலை, அதாவது இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியாது இது மீடியாவை பற்றி. மீடியாவினுடைய பவர்ஃபுல் வேறு பார்க்குறப்ப அதை அவங்க வேறு மாதிரி தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது அவங்க குடும்பத்தாருடைய மனநிலையும் பாதிக்குது, அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்க ரொம்ப இதாக இருக்குது. தயவுசெய்து இது மாதிரி தவறான செய்திகள்லாம் வேணாம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான் இது மாதிரி வந்து செய்தி கேட்டிங்கன்னா நிச்சயமாக லாஸ்ட் டைம் தினமலர்லேருந்து வந்து கேட்டாங்க, என்னம்மா இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் இவங்க இப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று எதையோ ஒன்று கேட்டுட்டு அவங்க சொல்கிறத அவங்க போட்டுட்டு இது எல்லாருமே ஒரு தர்மச்சங்கரமான சூழ்நிலையில் ஆளாக்குது.